தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 22. தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. படைப்பின் காரணராயிருக்கின்ற எம் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அதிகாலை நேரத்திற்காகவும் இந்த முன்குறிக்கப்பட்ட நாளுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா, நன்றிகள். எவ்வித சேதமும் எவ்வித இழப்பும் எம்முடைய குடும்பங்களில் இல்லாமல் போனதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. உள்ளங்கையில் எங்களை பொறித்து வைத்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இன்றைய இறைவார்த்தையில் நாங்கள் கேட்டது போல ஆவியின் கனிகளை நீர் எங்களுக்கு தந்து நாங்கள் என்றும் பலப்படுகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வேத வார்த்தையின்படி நாங்கள் மகிழ்ந்து களிக்கூற நீர் கிருபை செய்வீராக. உமது அன்பால் எம்மை நிரப்புவீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தால் எம்மை நிரப்புவீராக. எங்கள் தேவைகளை நீர் சந்திக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. ஆமேன்.